தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது பார்க்கவிருக்கிற இந்த காணொளி 4 வருடத்திற்கு முன்பதாக நான் எடிட் செய்த காணொளி. இந்த காணொளியில் பயன்படுத்தப்பட்டுள்ள முத்திரையை குறித்ததான ஃபுட்டேஜ்கள் எல்லாம் ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸோ அல்லது கிராஃபிக் வீடியோஸோ இல்லை. அவைகள் முற்றிலும் உண்மையான வீடியோக்கள். அதிலே சிப்பை எடுத்துக்கொள்ளுகிற மனிதர்கள் எல்லாம் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனிதர்கள், உண்மையாக சிப்பை எடுத்துக்கொண்டவர்கள். இந்த காணொளி நான் ரட்சிக்கப்பட்டு சரியாக 2வது வருஷத்தில் என்னால் தயாரிக்கப்பட்ட காணொளி. எனவே அதில் அவ்வளவு அதிகமாக வசன டீட்டெயில்ஸ் இருக்காது. ஏனெனில் அப்பொழுது எனக்கே வசனங்கள் அவ்வளவு அதிகமாய் தெரியாது. ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்தின சில தரிசனங்கள் என்னிடத்தில் இருந்தது. அதை வைத்துக்கொண்டு நிகழ்கால செய்தியை பார்த்து நான் உருவாக்கிய காணொளி அது. அதில் என் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஸ்லோவாக பேசலாம். ஆனால் நிச்சயமாக அதில் உள்ள காரியங்கள் அனைத்தும் உண்மையானவைகள். மிகவும் பொறுமையோடு நீங்கள் அந்த காணொளியை பார்க்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக பேசியிருப்பேன். இருந்தாலும் நாம் எத்தனையோ உலகத்தின் வீடியோக்களை, சினிமாக்களை நேரம் செலவழித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வருகை சம்பந்தப்பட்ட ஒரு காணொளி. அவைகளில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு காரியங்களும், அவைகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு காரியங்களும் உண்மையான காரியங்கள். 4 வருடத்திற்கு முன்பதாகவே உண்மையாய் பூமியில் நடந்த செய்திகளின் காணொளிகளை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். எனவே தயவு கூர்ந்து தேவ பிள்ளைகள் மிகவும் பொறுமையோடு அந்த காணொளியை பார்க்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், கேட்டுக்கொள்ளுகிறேன். வரும் நாட்களில் இந்த டாபிக் சம்பந்தமாக அநேக ரிசர்ச் செய்து புதிய காணொளிகள் பதிவிடுவேன். அவைகள் மிகவும் தெளிவானதாகவும் கேட்கிறதற்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளதாகவும் இருக்கும். இந்த காணொளி 4 வருடத்திற்கு முன்பு எடுத்த காணொளி என்பதால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். எனவே தயவு செய்து பொறுமையோடு அதை கேட்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பணம் என்றால் என்ன? நாம் சற்று சிந்திக்க தொடங்கினால், ஒரு மனிதன் உயிர் வாழ அத்தியாவசியமான தேவையாகிய உணவு, உடை, இருப்பிடம் ஆகிய மூன்றையும் அவன் தன் உடைமையாக்கிக் கொள்ள பயன்படுத்துவது பணமாகும். இந்த பணத்தின் மூலமாகவே மனிதன் அவனுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான். நாம் வாழும் இந்த சமுதாயம் பணத்தை அஸ்திபாரமாக கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணத்தின் மதிப்பை கட்டுப்படுத்தும் ஒருவரால் அல்லது ஒரு அரசாங்கத்தால் இந்த சமுதாயத்தையே தன் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். மனித வரலாற்றில் சற்று பின்னோக்கி பார்த்தால், இந்த பணம் பல்வேறு பரிமாணங்களில் காலத்தை கடந்து வந்துள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிமாணத்தை பெற்றுள்ளது. நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் நாம் பார்த்து பழகிய காகித வடிவிலான பணம் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இந்த பணம் அடுத்த பரிமாணத்தை பெற்றுள்ளது. இந்த பரிமாணத்தில் இந்த பணத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமே ஆனால், நாம் இனிமேல் இந்த பணத்தை நம் கண்களால் பார்க்க முடியாது, கைகளால் தொடவும் முடியாது. நம்முடைய வீட்டினுள் இந்த பணத்தை பத்திரப்படுத்தி வைக்கவும் முடியாது. இந்த பணத்திற்கென்று இந்த குறிப்பிட்ட வடிவம் முற்றிலும் அளிக்கப்பட போகிறது. அதன் ஆரம்ப புள்ளியாகவே இப்பொழுது நாம் கண்ட செய்தியில் உள்ள இந்த புதிய பண பரிவர்த்தனை முறை. முன்பு நாம் பார்த்ததை போல ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவையாகிய உணவு, உடை மற்றும் இருப்பிடம் ஆகியவற்றை வாங்கவோ விற்கவோ பயன்படுத்தப்படும் ஒரே ஒரு வழி பணம் என்பதை பற்றி பார்த்தோம். மற்றும் இந்த பணத்தின் அடுத்த பரிமாணத்தை பற்றியும் பார்த்தோம். இந்த பணத்தின் அடுத்த பரிமாணமான
கண்களால் காண முடியாத, கைகளால் தொட முடியாத பண பரிவர்த்தனை முறையை சாத்தியப்படுத்தும் ஒரு அறிவியல் படைப்பாக உள்ளது இந்த சிப் முறை. டெக்னாலஜி உள்ளதையும் பார்த்தோம். வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தின்படி மிருகத்தின் முத்திரை இல்லாமல் ஒருவனால் வாங்கவும் விற்கவும் முடியாது. அப்படியென்றால் மிருகத்தின் முத்திரை என்பது பணத்தின் ஒரு பரிமாணம் ஆகும். வேதம் மிருகத்தின் முத்திரையை பற்றி கூறும் பொழுது அதை 3 வகையாக பிரித்து கூறியுள்ளது. முதலாவது மிருகத்தின் முத்திரையாவது, இரண்டாவது அதன் நாமத்தையாவது, மூன்றாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது என்று குறிப்பிட்டுள்ளது. மற்றும் அதை தரித்து கொள்ளுகிறவன் என்று அது தரிக்கப்படும் முறைமையை கொண்டுள்ளதையும் வெளிப்படையாக கூறியுள்ளது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த பணத்தின் அடுத்த பரிமாணமான சிப் டெக்னாலஜி ஒவ்வொரு மனிதனுக்கும் தரித்து விடப்படுகிறது. வேதத்தில் கூறும் பொழுது மிருகத்தின் முத்திரையானது ஒரு மனிதனின் வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ பொறிக்கப்படும் என்று கூறியுள்ளது. இங்கே இந்த பணத்தின் அடுத்த பரிமாணமானது ஒரு மனிதனின் கைகளிலோ அல்லது நெற்றியிலோ பதிக்கப்பட வசதி இருப்பதாக கூறுகிறது. இந்த நவீனமயமாக்கப்பட்ட உலகில் அனைத்து மனிதர்களையும் அடிமைத்தனப்படுத்தி இருந்த இணையதளத்தின் வாயிலாக இந்த பண பரிவர்த்தனை முறையை கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வழிவகைகளை ஏற்படுத்தி இந்த மிருகம் அவனுடைய முத்திரையை பதிக்கப் போகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடமும் கேள்விக்குறியானால் அந்த மனிதன் தன்னுடைய அத்தியாவசிய தேவையாகிய இவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தன்னுடைமை எல்லாவற்றையும் பணயமாக கொடுப்பான் என்று வேதத்தில் கூறியுள்ளது. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, சற்று நேரம் ஒதுக்கி இதை நன்றாக தியானித்து பாருங்கள். நம் அனைவருக்கும் ஒரே எதிரியான சாத்தான் மனிதர்களாகிய நம்மை பற்றி அவன் கொண்டுள்ள எண்ணம் என்ன என்பதையும், அவன் மனிதர்களாகிய நமக்கு எதிராக வரும்பொழுது உபயோகிக்கும் திட்டம் என்ன என்பதையும் வேதம் நமக்கு தெளிவாக கூறியுள்ளது. யோபுவுடைய சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் என்று கூறியிருக்கிறான். வேதத்தில் உள்ள இந்த வார்த்தைகள் சாத்தான் தன் வாயினால் உச்சரித்த வார்த்தைகள். இந்த 6000 வருட உலக வரலாற்றில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரையில் முழு வேதாகமத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வெகு சில இடங்களில் மட்டுமே சாத்தான் தன் வாய்ப்பட உச்சரித்த வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றுள் இந்த யோபு புஸ்தகத்தில் உள்ள இந்த வார்த்தையும் ஒன்று. இதில் சாத்தான் மனிதர்களை குறித்து தன்னுள் கொண்டுள்ள எண்ணம் என்ன என்பதை பற்றி வெளிப்படுத்தியுள்ளான். மீண்டுமாக வாசிக்கிறேன் பாருங்கள். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். அதாவது தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்குண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஒரு மனிதன் ஜீவனோடு வாழ அவனுக்கு தேவையான அத்தியாவசியமானவைகள் உணவு, உடை மற்றும் இருப்பிடம். இந்த அத்தியாவசிய தேவையை தன்னுடைமை ஆக்கிக்கொள்ள மனிதனுக்கு தேவைப்படுவது பணம். இந்த பணத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் சாத்தானால் மனிதனுடைய அத்தியாவசிய தேவையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அப்படி மனிதனுடைய தேவையை அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது, இங்கே யோபு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சாத்தான் கூறியதைப் போலவே மனிதன் தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். அதாவது தன்னுடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக
மனிதன் இந்த மிருகத்தின் முத்திரையை எடுத்துக்கொள்ளுவான். மனிதர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய ஜீவனுக்கு பதிலாக நமக்கு உண்டான எல்லாவற்றையும், அதாவது நம்முடைய இரட்சிப்பையும் நம்முடைய பரலோக பாக்கியத்தையும் கூட கொடுத்து விடுவோம் என்பதுதான் சாத்தானுடைய திட்டம். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நம்மை எச்சரித்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூறும்போது, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று நம்மை எச்சரித்திருக்கிறார். ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல உணவு, உடை மற்றும் இருப்பிடத்திற்காக நம்முடைய தேவ சேஷ்டபுத்திர பாகத்தை, அதாவது பரலோக பாக்கியத்தை சாத்தானிடத்தில் விற்று போட வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரித்திருக்கிறார். இந்த மிருகத்தின் முத்திரை ஒவ்வொருவருக்கும் வலுக்கட்டாயமாக பதிக்கப்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அந்த காலம் வரும்பொழுது நாம் ஒவ்வொருவரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனை மாத்திரம் நம்பி அவர் மீது விசுவாசம் வைத்து பரலோக யாத்திரையை தொடங்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களின் அத்தியாவசிய தேவையாகிய உணவை வானத்தின் மன்னாவை கொண்டு போஷித்து நடத்தின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களின் அத்தியாவசிய தேவையாகிய உடையை 40 வருஷமளவும் கிளியாமலும் பழமையாகாமலும் காத்து கொண்ட தேவன், இஸ்ரவேல் ஜனங்களின் அத்தியாவசிய தேவையாகிய இருப்பிடத்தை பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் கூட இருந்து பாதுகாத்து கொண்ட தேவன், கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்த தேவன், இந்த மிருகத்தின் முத்திரையை தவிர்த்து அந்த மிருகத்தை எதிர்த்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் இதை மீண்டும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இங்கே நாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று தீர்க்க தரிசனம் கூறுகிறது. அந்த உபத்திரவம் என்ன என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்று பின்வரும் வசனத்தில் கூறியிருக்கிறார்கள். அப்படியென்றால் அந்த உபத்திரவம் என்னவென்றால், பசியும் தாகமும் வெயிலும் உஷ்ணமும் படும். அதாவது ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவையாகிய உணவு, உடை மற்றும் இருப்பிடம். தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவையாகிய உணவு, உடை மற்றும் இருப்பிடம் ஆகியவை இந்த உலகத்தில் உபத்திரவத்தின் நாட்களிலே அந்த ஜனங்களுக்கு கிடைப்பது இல்லை. ஏனென்றால் அவர்கள் மிருகத்தின் முத்திரையை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள், மிருகத்தோடு எதிர்த்து நின்றவர்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள ஆசீர்வாதமே, இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. நம் கண்கள் காணத்தக்கதாக மிருகத்தின் முத்திரை பூமியிலே பதிக்கப்படும் நாட்கள் நிறைவேறிவிட்டது. இன்னும் கொஞ்ச காலத்திலே நம்மையும் நோக்கி அது வரப்போகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மிருகத்தின் முத்திரையை வற்புறுத்தி கொடுக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்தபொழுது ஏடிஎம் வாசலில் மிக நீண்ட தொலைவிற்கு வரிசையில் நின்ற ஜனங்களைப் போலவும்,
இலவச தடுப்பூசி திட்டம் வந்தபொழுது முந்தியடித்து கொண்டு கூட்டம் கூட்டமாக தடுப்பூசி போடச் சென்ற மக்களைப் போலவும் இந்த மிருகத்தின் முத்திரையை போட்டுக்கொள்ள மக்கள் திரள் திரளாய் கூட்டம் கூட்டமாய் வரிசை வரிசையாக செல்லும் காட்சிகளை நம் கண்கள் காணப்போகும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. வேதாகம கண்ணோட்டத்தோடு எதிர்வரும் காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் பஞ்சம் வந்தாலும் சரி, உலகம் முழுவதும் கொள்ளை நோய் வந்தாலும் சரி, உலகம் முழுவதும் இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் சரி, உலகம் முழுவதும் யுத்தங்களும் கலவரங்களும் வந்தாலும் சரி, மிருகத்தின் அரசாங்கத்தால் செய்யப்பட போகும் ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், எந்த பெயரை சொல்லியாவது, எந்த காரணத்தை சொல்லியாவது உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இந்த சிப்பாகிய மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துவிட போகும் செயலே ஆகும். இப்பொழுது நம் கண்கள் காணத்தக்கதாக உலகம் முழுவதும் வந்த இந்த கொள்ளை நோய்க்கு தீர்வாக தடுப்பூசியை கண்டுபிடித்து ஜனங்களுக்கு நன்மை செய்யும் விதமாக தடுப்பூசி போடும் இந்த திட்டத்தில் ID 2020 என்கிற சிப் முறை ஏன் அமல்படுத்தப்பட்டது? கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றும் தடுப்பூசிக்கும் இந்த டிஜிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ID 2020 ஆகிய திட்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இதை ஜனங்களுக்கு பதிக்க வேண்டும்? ஏன் இதை ஜனங்கள் மத்தியில் அமல்படுத்த வேண்டும்? இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் வேதாகமத்தில் மட்டுமே உள்ளது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இனி காலம் செல்லாது என்ற எச்சரிப்பை பார்க்கிறோம். இனி காலம் செல்லாது என்ற காலத்திற்குள்ளாய் இந்த உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்றைய உலகில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்ததியின் நாட்களில் நிச்சயம் சம்பவிக்க போகிறது. காலம் சமீபமாயிற்று, காலம் நிறைவேறிற்று, இனி காலம் செல்லாது.